புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்போம் இல்லைங்களா, சம்பந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஓடுற மட்டைங்கன்னு சொல்லி. அது இந்த காணொலிக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வரப்போற மட்டைகள் ரெண்டுமே பாருங்க என்ன மாதிரி ஊறி போனவர்கள் என்று இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்கு போயிடும். ரெண்டு வகையாக ஊறி போன மாபெரும் மட்டைகள். ஒன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இரண்டாவது பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய். இவர்கள் இருவரும் எந்த வகையில் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றால், கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முதல் குற்றவாளி எப்படி விஜய் இருக்கிறாரோ அதே போன்று சாத்தான்குளம் வழக்கிலும் முதல் குற்றவாளியாக முக்கியமாக எடப்பாடி அவர்கள்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் குற்றம் செய்பவர்கள் எப்படி குற்றவாளிகளோ அதே போன்றுதான் குற்றவாளிகளுக்கு துணை நிற்பதும் குற்றத்தை மூடி மறைப்பதும் மாபெரும் குற்றம். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே கடந்த 5.5 வருட காலமாக எதிர்பார்த்து வந்த சாத்தான்குளம் சம்பந்தப்பட்ட வழக்கில் நேற்றைய தினம் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் கடந்த 2020 ஆண்டு ஜூன் மாதத்தில் கைது செய்யப்பட்ட அப்பா மகன் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ், கைது செய்யப்பட்ட அப்பா மகன் இருவரையும் போலீசார்கள் அடித்து கொலை செய்த வழக்கு. அப்பா மகன் இருவரையும் அடித்து கொலை செய்யப்பட்ட கொலை வழக்கில் 10 போலீசார்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரை மத்திய சிறையில் பால்துரை என்கின்ற SSI கொரோனா தொற்று பாதிப்பால் மத்திய சிறையில் கடந்த ஆகஸ்ட் 2020 ஆண்டு இறந்து விடுகிறார். கைது செய்யப்பட்ட 10 போலீசார்களில் ஒருவர் இறந்தது போக மீதம் உள்ள 9 பேருக்கு தான் பாருங்க நேற்றைய தினம் தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த சாத்தான்குளம் சம்பந்தப்பட்ட வழக்கில் நேற்றைய தினம் 9 போலீசார்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் தந்தையும் மகனையும் 2 பேரையும் போலீசார்கள் அனைவரும் அடித்து கொலை செய்தது உறுதியாகிறது. இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த 9 போலீசார்களும் குற்றவாளி என்று நேற்றைய தினம் நீதிமன்றம் அறிவிக்கிறாங்க. இவர்களுக்கு என்ன தண்டனை என்கின்ற தீர்ப்பு வாசிக்கப்படும் நாள் 30ஆம் தேதி அன்று. வருகின்ற 30ஆம் தேதி அன்று இந்த 9 பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் என்பதை பொறுத்து பார்க்கணும். ஆனா பாருங்க, இந்த கொலை வழக்கில் ஒருவர் இறந்தது போக 9 பேர் மட்டும்தான் குற்றவாளியா? நியாயப்படி மட்டும் கிடையாது, ஆதாரப்படி வைத்து பார்க்கும்போது இந்த வழக்கில் முதல் குற்றவாளி யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்க வேண்டும். என்னப்பா இது, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கட்டுமே, இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர். ஆனால் இந்த கொலை வழக்கு 2 பேரையும் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த சமயத்தில் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பா மகன் இருவரும் இறந்ததற்கு என்ன மாதிரியான காரணம் சொல்லி இந்த 10 போலீசாரையும் தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் தந்தையும் மகனும் 2 பேரும் சேர்ந்து தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் மொபைல் கடை நடத்துறாங்க. ஒரு மொபைல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த மொபைல் ஷாப்புக்கு வந்த போலீசார் பாருங்க ஓசியில போன் கேட்டுதான் தகராறு பண்றாங்க. இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. கேட்டாக்கா கொரோனா காலகட்டத்தில் அனுமதியை மீறி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கடையை தந்து வச்சாரு. நாங்க வந்து ஏன்னு கேட்டதுக்கு எங்க கிட்டவே தகராறுக்கு வந்தாங்க, அதனால தான் நாங்க கைது செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. உண்மையில் அதற்கு பின்னணியில் இருப்பது ஓசியில செல்போன் கேட்டு செய்த தகராறு. அங்கிருந்து ஆரம்பமாகி ஃபர்ஸ்ட் அப்பாவை கைது செய்யறாங்க, ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு அடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவரது மகன் பென்னிக்ஸ் வந்து ஏன் எங்க அப்பாவை அடிக்கிறீங்க, எதுக்காக கைது பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவரையும் தூக்கி உள்ள உட்கார வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஓசியில செல்போன் கேட்டெல்லாம் யாரும் சண்டைக்கெல்லாம் போலங்க, தகராறுலாம் பண்ணலங்க. கொரோனா காலகட்டத்தில் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை தாண்டி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து ரொம்ப நேரமா கடையை தந்து வச்சது போலீசார் ஏன் போய் கேட்டதுக்கு போலீஸ் கேட்டு சண்டைக்கு போறாங்க, கடையை மூட மறுக்கிறாங்க. கடையை மூட மறுத்ததன் காரணமாக வந்த தகராறில் அப்பா மகன் இருவரும் கைது செய்யப்படுகிறார்கள் என்று அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அறிக்கை தான் அது. அந்த அறிக்கையில பாருங்க, போலீசார்கள் போனாங்க, என்னப்பா கடையை ஏன்பா லேட்டா தந்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இது சம்பந்தமாக வந்த தகராறுல கைது பண்ணாங்க. விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சும்மா ஒரு பெட்டி கேஸ் போட்டு விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோவில்பட்டி சிறைச்சாலையில அடைக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. கோவில்பட்டி சிறைச்சாலையில பாருங்க 2 பேருக்கும் மாத்தி உடல்நல குறைவு. சரியாக 22ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 ஆண்டு கோவில்பட்டி சிறைச்சாலையில் இருந்த திரு பென்னிக்ஸ் அவர்களுக்கு இரவு 7:35 மூச்சு திணறல் ஏற்படுகிறது. பென்னிக்ஸ்க்கு ஏற்பட்ட மூச்சு திணறலை தொடர்ந்து அங்கு இருக்கிற சிறை காவலர்கள் அவரை மருத்துவமனைக்கு, கோவில்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போன பென்னிக்ஸ்க்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக சிகிச்சை அளிக்கிறாங்க.
ஆனா பாருங்க, சிகிச்சை பலன் அளிக்காமல் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பென்னிக்ஸ் இரவு 9 மணிக்கு இறந்து விடுகிறார். சோ பென்னிக்ஸ் இறந்தது 22ஆம் தேதி அன்று பென்னிக்ஸ் இறந்தது மூச்சு திணறல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார். மறுதினம், அதாவது மகன் பென்னிக்ஸ் 22ஆம் தேதி இறந்த மறுதினம் 23ஆம் தேதி அதே கோவில்பட்டி சிறையில் இருக்கும் அவரது தந்தையான ஜெயராஜ் அவர்களுக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. திடீரென்று அதிகாலையில் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக அவர் அவதிப்படுகிறார். உடனடியாக சிறை காவலர்கள் அவரை கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க, சிகிச்சை கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, அவரும் சிகிச்சை பலனளிக்காமல் சரியாக காலை 5:40க்கு ஜெயராஜ் அவர்களும் இறந்து விடுகிறார். சோ நீதிமன்ற காவலில் இருந்த இவர்கள் இருவரும் இறந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. நல்லா இருந்தவங்க திடீர்னு எப்படி இறந்துடுறாங்க? அதுதான் சொல்றமேப்பா. பென்னிக்ஸ் அவர்கள் முதலில் மூச்சு திணறல் காரணமாக இறந்து விடுகிறார். அதற்கு மறுதினம் அவருடைய தந்தையான ஜெயராஜ் அவர்களுக்கு உடல்நல குறைவு காரணமாக அவரும் இறந்து விடுகிறார். சோ இவர்கள் இருவரும் இறந்ததற்கு பின்னணியில் இருக்கிற காரணம் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, மூச்சு திணறல், மாரடைப்பு. அப்ப நல்லா இருந்தா அப்பா மகன் 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு நைட்டு முழுக்க அடிச்சதெல்லாம் காரணம் கிடையாது. இதெல்லாம் காரணமே கிடையாதுப்பா, உடல்நல குறைவு தான் காரணம்ட்டு அன்றைக்கு இருந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அற்புதமான அறிக்கை. சாத்தான்குளம் வழக்கில் சம்பவம் நடப்பது 19ஆம் தேதி இரவு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுக்கிற அந்த நாள் 24. இடையில் இருப்பது வெறும் 4 நாள். இந்த 4 நாட்கள்ல பாருங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. 19ஆம் தேதி இரவு 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. 20ஆம் தேதி அன்று கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் பாருங்க நீதிமன்ற காவல் வைப்பதற்கு உத்தரவு கொடுக்குறாங்க. 22ஆம் தேதி அன்று பென்னிக்ஸ் இறந்தாரு. அதைத் தொடர்ந்து 23ஆம் தேதி அன்று ஜெயராஜ் இறந்தாரு. 24ஆம் தேதி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு. அவங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லப்பா, இறந்துட்டாங்கப்பான்ட்டு. நல்லா இருந்த 2 பேருக்கும் உடல்நல குறைவு என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டு பிரச்சனை வலுப்பதை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடி தான் மாத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப கூட பாருங்க, சிபிஐக்கு மாத்தல, சிபிசிஐடி தான் மாத்துறாங்க. அதற்கு பிறகு பிரச்சனை ரொம்ப அதிகமாகியதை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐ தான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருடம் விசாரித்ததற்கு பிறகுதான் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் தீர்ப்பளிப்பதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாரு, அவங்க 2 பேரும் உடல்நல குறைவு காரணமாகத்தான் இறந்து விட்டார் என்று. ஆனா பாருங்க, சிபிஐ விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் அவர்கள் இருவரும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதமாகிறது. பெரிய பெரிய கட்டைகளாலும் மற்றும் பெரிய பெரிய இரும்பு கம்பிகளாலும் கொண்டு இரவு முழுக்க அப்பா மகன் இருவரையும் அடித்து சித்திரவதை செய்தது அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிய வருகிறது. அவர்கள் இருவரையும் அடிப்பதற்காக பயன்படுத்திய இரும்பு கம்பிகள், கட்டைகள் அனைத்தையும் ஸ்டேஷனுக்கு பின்னாடி மறைத்து வைத்திருந்ததை எடுக்கப்பட்டிருக்கு. போலீசார்கள் அடித்த அடியில் சொல்ல முடியாத இடத்தெல்லாம் பாருங்க, அடிச்ச அடியில் ரத்தப்போக்கு அதிகமாகிறது. அப்பா மகன் இருவரும் அணிந்திருந்த ஆடைகள் ரத்தத்தால் நனைகிறது. ரத்தம் உறைந்த இவர்கள் இருவரின் ஆடைகளையும் பாருங்க கழற்றி அவரது உறவினர்கள் கிட்ட கொடுத்து இதை மறைத்து வைக்க சொன்னதையும் சிபிஐ கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. கைகளை கயிற்றில் கட்டி தொங்க விட்டு அடித்ததும், டேபிளில் படுக்க வைத்து அடித்ததும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. நேற்றைய தினம் தீர்ப்பு வாசிக்கும் போது நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் சொல்வது என்னவென்றால், நமக்கு அடித்து பழகுவதற்கு இருவர்கள் கிடைத்து விட்டார்கள் என்று 2 பேரையும் அடிக்கும் போது உடன் இருந்த போலீசார்கள் அனைவரும் பேசிக்கொண்டது சம்பந்தமாக பாருங்க நேற்றைய தினம் தீர்ப்பு வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக நேற்றைய தினம் பென்னிக்ஸ் அவர்களின் சகோதரி பிரஸ் மீட்ல சொன்னது, அவங்க அதான் அதிகாரத்துல நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மள கொஸ்டின் கேட்க முடியாதுன்ட்டு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. ஒருத்தன் குண்டா நல்லா சிக்கிருக்கான், வந்து அடிக்கி பழக வாங்கன்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் மிருகமா தான் அவன் இருந்திருக்காங்கிறதுக்கு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி மனநிலை கொண்ட சைக்கோ மிருகங்களாக இருப்பாங்க அவங்க. நம்மை போலவே ரத்தமும் சதயமா நடமாடுகின்ற ஒரு மனுஷன் கிடைச்சிட்டான், அவனை அடிச்சு பழக்கத்துக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இருக்கிறவங்க எல்லாரும் கிளம்பி வாங்க அடிக்கிறதுக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது அடிக்கிறத பார்த்து அந்த ஆய்வாளர் ஸ்ரீதர் என்பவர் ரசிச்சாராமே. ஆய்வாளர் ஸ்ரீதர் அவர்களின் உத்தரவின் பேரில் தான் நாங்க எல்லாம் அடிச்சோன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்பேற்பட்ட கொடூர மனநிலை கொண்ட சைக்கோ மனித மிருகங்கள், நடமாடும் மனித மிருகங்கள் புனிதமான அந்த காவல்துறைக்கு சொந்தமான காக்கி உடை அணிந்து கொண்டு நாங்களும் போலீஸ் ஜென்மங்கள் என்று இத்தனை வருஷம் டியூட்டியில இருந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லும் போது, அப்ப அவர்கள் டியூட்டியில இருக்கும்போது
அவங்க பீரியட்ல எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்க கூடும். இவ்வளவு நடந்திருக்கு. நல்ல ஆரோக்கியமாக கண்ணுக்கு முன்னாடி நடமாடி கொண்டிருந்தவர்களை கைது செய்து கொண்டு போயிட்டு அடிச்சு கொலை பண்ற இந்த கொலைக்கு பின்னணியில் கொலைலாம் கிடையாதுங்க. ஒருத்தருக்கு மூச்சு திணறல், இன்னொருக்கு மாரடைப்பு, உடல்நல குறைவு காரணமாகத்தான் 2 பேரும் அப்பா மகன் மாத்தி மாத்தி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இறந்து போயிருக்காங்கன்ட்டு ஒரு முதல்வருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு தெரியாம கூட தீர்ப்பை எழுதிட்டாரு. 2 பேரும் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்கன்ட்டு. ஆனா நம்ம எப்பவுமே அடிக்கடி ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா, உண்மையை ரொம்ப நாளைக்கு மூடி மூடி வைக்க முடியாது. என்னதான் பாருங்க, எவ்வளவு போர்வையை போட்டு மூடி மூடி மறைத்தாலும் உண்மை என்பது சாகாது. லேட் ஆகும், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும்ட்டு நேற்றைய தினம் வெளியே வந்திருக்கு. ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் தந்தை மகன் இருவர் மீதும் போலீசார்கள் தொடுத்த வழக்கு முற்றிலும் பொய்யான வழக்கு என்பது ஊர்ஜிதமாகிறது. பொய்யான வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்துக்கு இருவரையும் அழைத்து வந்து அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்தது முழுக்க உண்மை என்பதை போரன்சிக் ரிப்போர்ட்டை தெரியப்படுத்துறாங்க. சோ இருவரும் உடல்நல குறைவு காரணமாக இறந்து விட்டார்கள் என்று சொல்வதும் முழுக்க முற்றிலும் பொய். அவர்கள் இருவரையும் அடித்து கொலை செய்தது 10 போலீசார்கள் என்பதைத்தான் பாருங்க. இந்த வழக்கு உறுதிப்படுத்தப்பட்டு நேற்றைய தினம் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் 2400 பக்க குற்றப்பத்திரிகை சிபிஐ தாக்கல் பண்றாங்க. 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் விசாரணை செய்ததற்கு பிறகுதான் இவர்கள் அனைவரும் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனா பாருங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்ற ஒரு வகையில இவர்கள் தான் குற்றவாளி என்று தெரிந்து கொள்வதற்கும் நிரூபிக்கிறதுக்கும் இத்தனை ஆண்டு காலம் ஏன் தேவைப்படுகிறது? நல்ல நடமாடி கொண்டிருந்த உறுதியாக இருந்த அப்பா மகன் 2 பேரையும் கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. சிசிடிவி காட்சிகள்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன பிறகுதான் பாருங்க, அப்பா மகன் 2 பேரும் ஒருவர் மாற்றி ஒருவர் இறந்து விடுகிறார்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்டான சிசிடிவில அனைத்தும் பாருங்க மாற்றப்பட்டிருக்கிறது. சாட்சியங்கள் அனைத்தையும் அழிச்சிருக்காங்க. பகலை இரவாகவும் இரவை பகலாகவும் மாற்றியதும் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்களும் வாசிக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருந்தும் எதற்காக இவ்வளவு தாமதம் என்று கேள்விக்குறிதான். இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா அந்த தவறை விசாரித்து இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும் போதும் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தை கூட டக்குண்டு பாருங்க இவர்கள் தான் குற்றவாளி என்று உறுதிப்படுத்த முடியல. பாதிக்கப்பட்டவர்கள் வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு வழக்கிலும் இந்த தாமதம் தான் பாருங்க குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு மிக முக்கிய மூல காரணமாக இருப்பது. போய் மட்டும் பாருங்க நாளை நாள்ல ஜெயிக்குது. நாளை நாள்ல போய் ஜெயிச்சு 2 பேருக்கும் உடல்நல குறைவு காரணமாக இறந்து விடுகிறார் என்று மொத்தமா மூடி வச்சிருக்காரு பாருங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா உண்மையை தோண்டி எடுக்கிறதுக்கு மட்டும் எவ்வளவு நாட்கள் தேவைப்படுது? விலை மதிப்பில்லாத 2 உசுரை எடுத்த இந்த வழக்குல கூட ஏற்படும் இவ்வளவு தாமதம் தான் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்குது. அட விடுங்கப்பா, என்னப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-15 வருஷம் வழக்கு நடக்கும், இழுத்துனே இருப்பாங்க. அதற்கு பிறகு பாருங்க பாதிக்கப்பட்டவங்களும் எங்கேயாவது காணாம போயிடுவாங்க. ஆனா எங்க கிட்ட இந்த தாமதம் நடக்காது. நாங்க ஆட்சியில இருக்கும்போது எப்படி அழகா நாளை நாள்ல இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண பாத்தீங்களா, அதிவிரைவில் விரைந்து 2 பேரும் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. சார் நீங்க சொன்னது பொய் சார். நடந்த குற்றத்தை மூடி மறைத்து குற்றம் செய்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக நீங்க சொன்ன அப்பட்டமான பொய் சார் அது. ஏன்பா பொய்யோ மெய்யோ ஃபைலை க்ளோஸ் பண்ணுமா இல்லையா நாளை நாள்ல? கண்டிப்பா உண்மையிலேயே நாளை நாள் தான் ஃபைலை க்ளோஸ் பண்ணாரு. 2 பேருக்கு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்கன்னு சொல்லி இப்பதான் பாருங்க அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது போலீசார்கள் கடுமையாக அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்துதான் அவர்கள் இருவரையும் கொலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மை ஒட்டுமொத்தமா வெளியில் வந்து இவர்கள் அனைவரும் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றம் செய்தவர்களை காட்டிலும் குற்றத்தை மூடி மறைத்து குற்றவாளிகளுக்கு உதவி செய்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு பொய் சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? ஏன்னா இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு என்னப்பா ஆளுங்கட்சி ரொம்ப அராஜகம் பண்றாங்களே, அங்க லாக்அப் டெத் நடக்குது, இங்க லாக்அப் டெத் நடக்குது, சும்மா விட மாட்டேன் நானு, விடியா திமுக அரசு பொம்மை முதல்வர், இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் அப்படின்னு வேமா சூசோ இல்லாம இன்றைக்கு கதறா இல்லைங்களா? ஆனா பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது குற்றம் செய்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு இப்ப யாரும் பொய் பேசி தெரியலையே. நடந்தது என்னவோ அதை மூடி மறைக்காமல் சட்டமன்றத்திலேயே உண்மைகள் முழுவதும் தெரியப்படுத்தப்பட்டு குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் ஒத்துக்கிறாங்க இல்லைங்களா, சொல்லிடுறாங்க இல்லைங்களா? நடக்கிற குற்றங்களை மூடி மறைத்தோ அல்லது குற்றம் செய்கிற குற்றவாளிகளை காப்பாற்றுவதோ தப்பிக்க வைப்பதோ யாரும் இந்த ஆட்சியில பண்ணலீங்களே. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் பொங்குன்னு பொங்கி பொங்கல் வச்ச இன்றைய எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு முதல்வராக இருக்கும் போது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு எந்தெந்த வகையில முயற்சி பண்ணுமோ அந்த வகையில முயற்சி பண்ணியிருக்காரு.
சாத்தான்குளம் கொலை வழக்கு சம்பவத்தை மூடி மறைக்க ஒட்டுமொத்தமா இவர் தான் உடனடியாக இருந்திருக்காரு. சோ இந்த கொலை வழக்கில் இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள்னு அறிவிக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்து குற்றத்தை மூடி மறைப்பதற்கு உறுதுணையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்ட்டு யாராவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. தப்பு கிடையாது. சரி, தண்டனை கூட ஒரு ஓரமாக இருக்கும். தீர்ப்பு வாசிட்டாங்க இல்லைங்களா? இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்று கொஞ்சமாவது மனம் வருந்தி மனம் திருந்தி, எப்பா நான் முதல்வராக இருக்கும்போது பொய் சொல்லிட்டேன்ப்பா, அவங்க 2 பேரும் அப்பா மகன் 2 பேரும் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்கன்னு பொய்யான அறிக்கை கொடுத்துட்டேன்ப்பா, பகிரங்கமாக தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்ட்டு மன்னிப்பு கேட்டாரா? மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பு செய்கிற குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த ஆட்சியிலேயே உண்மையை காப்பாற்றுறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் துப்பு கிடையாது, பக்கு கிடையாது. ஆனா பாருங்க, மறுபடியும் 2026ஆம் ஆண்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு போராடினுக்காராம். மறுபடியும் ஏங்க நீங்க முதல்வர் ஆகணும்? மறுபடியும் ஏன் உங்கள் நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முதல்வர் ஆக்கணுங்க? ஏங்க ஓட்டு போடணும்? முதல்வராக இருக்கும்போதே உங்களால் உண்மையை செஞ்சு கிழிக்க முடியல. அடிமை ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. மறுபடியும் அதே அடிமை ஆட்சி 2.0 அல்லது பார்ட் 2 அரங்கேறுவதற்கு எதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? ஒருவேளை உண்மையாக நீங்கள் நடந்திருந்தால், உண்மைக்கு பக்கத்துல நீங்க நின்றிருந்தால் உங்களுக்கு ஓட்டு போட ஒருவேளை யோசிச்சு பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படி இல்லைங்களே. வாயை திறந்தா பொய் 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 பொய், பொய்யை தாண்டி எதுவுமே கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் பொய், முதல்வராக பதவி இருந்த சமயத்திலும் பேசுறதெல்லாம் பொய். எது கேட்டாலும் நான் டெல்லிக்கு போய் கேட்டு வந்துடுறேன்ப்பா, இல்லைங்க கையெழுத்து போட சொல்றாங்க, ஐயோ நான் டெல்லியில வந்தே கையெழுத்து போடுறேன்ப்பா. சரி, கையெழுத்து போட்டா போதுங்க. ஐயோ எஜமானர்கள் முன்னாடி கையெழுத்து போட்டாதான்ப்பா எனக்கு நைட்டு தூக்கம் வரும், சாப்பாடு அன்னைக்கு இறங்கும். எனக்கு டெல்லினா சும்மா இல்லப்பா, டெல்லி தான்ப்பான்னு டெல்லி ஆட்டி வைத்து கொண்டிருந்த அதே அடிமை ஆட்சி மீண்டும் மலர்வதற்காக, நடப்பதற்காக, பார்ட் 2வை அரங்கேற்றுவதற்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணுமா? அது எப்படிங்க? கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம வாய் கூசாம அப்பா மகன் 2 பேரும் இறந்ததற்கு காரணம் மூச்சு திணறல், மாரடைப்பு, உடல்நல குறைவுன்னு அறிக்கை கொடுக்குறீங்களே. இந்த மாதிரி பழிய போட்டு 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 குற்றவாளிகளை தப்பிக்க வைத்து காப்பாற்றி இவருக்கு பழக்கம். அதே பழக்கத்தின் அடிப்படையில் தான் பாருங்க, கரூரில் சம்பவம் நடந்த உடனேயே அந்த கட்சியோட தலைவர் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் செருப்பெல்லாம் பறந்திருக்கிறது. இதெல்லாம் மிகவும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி, இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. கரூர் சம்பவம் நடந்து என்ன ஏதுன்னு விசாரணை கூட தொடங்கல. அதற்கு முன்னாடியே நேரா போயிட்டு பிரஸ் மீட்ல தீர்ப்பை எழுதிட்டாரு. இதற்கு பின்னணியில் திமுகவும் செந்தில் பாலாஜி சதிதான் இருக்குது, ஏதோ உள்நோக்கத்துடன் நடத்தப்பட்டிருக்கிறது வேமா சூசோ இல்லாம. அன்றைக்கு சாத்தான்குளம் அப்பா மகன் வழக்கில் எப்படி 10 போலீசாரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வதற்கு என்னென்ன பொய் பேசணுமோ அவ்வளவு பொய்ய சொன்னாரோ அதே மாதிரிதான் பாருங்க, கூட்டணி பிச்சைக்காக ஓட்டு பிச்சைக்காக விஜயை காப்பாற்றுவதற்காக பழியை தூக்கி திமுக மேல போடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுறையின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன. பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே மாவட்டத்தில் நடந்த டிவிகே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தால் நான் இதை குறிப்பிடுகிறேன். அதோட இந்த கட்சி மட்டுமில்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கல. அந்த முயற்சி இன்றைக்கும் முயற்சி அளவிலேயே இருந்து கொண்டு முயற்சி செஞ்சுனே இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்தின் பின்னணியில் ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் கிடைக்குமாப்பா பழிய தூக்கி போடுறதுக்குன்னு தேடினே இருக்கிறாங்க. இவ்வளவு கேமராக்களை வச்சிருக்காரு விஜய். சினிமா ஷூட்டிங் கேமராவை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜாம்பிஸ் கூட்டம் கையில எல்லார் கையிலையும் செல்போன் இருந்திருக்கு. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல சதி நடந்து எல்லாரையும் கொலை பண்ணியிருக்காங்க, கழுத்தை அமுக்கியிருக்காங்க, ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, துண்டு போட்டு இறுக்கி கொலை பண்ணாங்கன்ற ஒரு ஆதாரம் யாரோட போன்லயும் மாட்டலீங்களா? விஜய் விலை உயர்ந்த கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சினிமா ஷூட்டிங்க்கு பயன்படுத்துகின்ற கேமராவை வச்சு படம் பிடித்த அந்த கேமரால கூட சதி சாட்சி ஆதாரம் எதுவும் மாட்டலையா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமலேயே இது முழுக்க சதி அரங்கேறி இருக்கு. இவர் சதி அரங்கேறி இருக்குன்ட்டு விஜய்க்கு கொடுத்த தைரியம் தான் விஜய் வீடியோ போஸ்ட் பண்ணாரு. சிஎம் சார்
பழிவாங்க தான் என்ன வந்து பழிவாங்குங்க. நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன். ஏன் இப்போ அதை வச்சு நான் பேசுறாரு. முதல்ல பிஜேபி கட்சியும் சரி அதிமுகவும் சரி எல்லாருமே திமுக தான் இதை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே வந்து சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. சோ அவங்க சொன்னாங்க, நாங்க அதன் அடிப்படையில் அப்படியே சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ளை போல விஜய் வச்சு வீடியோ போட்டு வாந்தி எடுத்தோம். இதற்கு பின்னணியில் திமுக சதி இருக்குன்னு சொல்லி சொந்த சுய அறிவெல்லாம் இருந்திருந்தா நாங்க இந்த மாதிரி இருப்போமாப்பா. டிசம்பர் 13ஆம் தேதி அன்று கரூர் நாமக்கல் மீட்டிங்க்கு போக இருந்த அந்த தேதியை மாத்தி அவசரமாக செல்ஃப் ஈகோவின் காரணமாக மாத்தி எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாமல் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் இவ்வளவு கூட்டத்தை வேமா சூசோ இல்லாம எங்களுக்கு சொந்த சுய அறிவு இருந்திருந்தா கூட்டி வச்சிருப்போமா? ஆனா பாருங்க, ஒழுங்கா நேர்மையா இருக்கிறதுக்கு தான் எங்ககிட்ட சொந்த சுய அறிவு கிடையாது. ஆனா நாங்க செய்யற தவறுகள் அனைத்தையும் அடுத்தவங்க மேல தூக்கி போடுறதுக்கு நாங்க எப்பவுமே அலர்ட்டா இருப்போம். சுய அறிவோடு சிந்திச்சுக்கினே இருப்போம். இப்ப கூட பாருங்க, கரூர்ல எத்தனை பேர் இறந்தாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது. யாருமே விஜய்க்கு தெரியப்படுத்தலன்ட்டு ஓப்பனா சொல்றோம் பகிரங்கமா. வெளியேறும் பொழுது எங்க யாருக்குமே கேஷுவாலிட்டி பத்தி தெரியாது. அதாவது மரணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது. தலைவருடைய அடுத்த வார்த்தை என்னன்னா 3 மணி ஃபிளைட்டுக்கு கிளம்பி வந்துடலாமா தான் அவருடைய பிளான். நைட் 3 மணி ஃபிளைட்டுக்கு, ஏன்னா அது வரைக்கும் அவர் ஏர்போர்ட் போற வரைக்கும் அவருக்கான கேஷுவாலிட்டி எத்தனைன்றத உறுதிப்படுத்த அவருக்கு யாரும் சொல்ல முடியும். இப்படி பொய்யா பேசி அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறதுக்கு மட்டும் எங்க சொந்த சுய அறிவு ஒர்க் பண்ணும். ஆனா இதற்கு பின்னணியில் உண்மை இருக்குன்ற உண்மையை நாங்க சிந்திக்கிறதுக்கு ஒர்க் பண்ணவே பண்ணாது. எத்தனை பேர் இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்களே. வீடியோ ரெக்கார்ட் இருக்குங்களே, எப்பா 30 பேர் மேல இறந்துட்டாங்களாம்ப்பா, கொஞ்சமா நில்லுங்கப்பான்ட்டு ஏர்போர்ட்ல வச்சு விஜய மடக்குறாங்க பிரஸ்ல. ஆனா விஜய் என்ன பண்ணாரு? திரும்பி பார்க்காம ஓடினாரு. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்த பிறகும் கூட அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டுட்டு இன்றைக்கும் பொய் பேசுவதற்கு முதல் மூல காரணமாக இருந்தது யாருங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த தைரியம். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. அன்றைக்கு சாத்தான் குளம் கொலை வழக்குல 10 குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு எப்படி குற்றவாளிகள் பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நின்றாரோ அதே மாதிரிதான் பாருங்க, ஓட்டு பிச்சைக்காக, கூட்டணி பிச்சைக்காக முதல் குற்றவாளியாக விஜய் தான் இருக்கணும் கரூர்ல. அந்த முதல் குற்றவாளி பக்கம் நின்று அவரை காப்பாற்றுவதற்கு முதல்ல முயற்சி செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். சோ கரூர் சம்பவத்தில் எப்படி விஜய் முதல் குற்றவாளியாக இருக்க வேண்டுமோ அதே மாதிரிதான் பாருங்க, சாத்தான்குளம் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்க வேண்டும். இதை குறிப்பிட்டு தான் இன்ட்ரோல சொன்னோம். 2 பேரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி ஒரே குட்டையில ஊர்ன ஒரே மட்டைகள் என்று. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.